எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மத்திய எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு வின்மதி சேனல். எல்லாரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லி ரெண்டு இருக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எப்படி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறுறது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. நான் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கேன், என்னால் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாற முடியல, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் பேசலான்ட்டு இருக்கேன். இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாதுங்க. பார்க்க போனால் இன்ட்ரோவர்ட்லேயும் நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரோவர்ட்லேயும் நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலி அதுக்குன்னு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து வச்சுட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபீல் பண்ணுறதை விட்டுருங்க. அதாவது நான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாற முடியல, நான் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் இன்ட்ரோவர்ட் இஸ் குட், எக்ஸ்ட்ரோவர்ட் இஸ் ஆல்சோ குட். ஸோ ரெண்டுமே நல்லது தான். இன்ட்ரோவர்ட்லேருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக போகணுன்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. பட்டு ஐயோ நான் இப்படி இருக்கேனேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம், சரிங்களா? நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான டிப்ஸ் எல்லாம் தரேன். பட் அதுக்கு முன்னாடி இன்ட்ரோவர்ட்னா என்ன, எக்ஸ்ட்ரோவர்ட்னா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் இருந்தால் அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அதனால நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்ட்ரோவர்ட் பர்சன் வந்து என்ன மாதிரியான கேரக்டரில் இருப்பாங்க அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா எப்படி மாறலான்றதுக்கான டிப்ஸ் பார்க்கலாம், சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இன்ட்ரோவர்ட் பர்சன் வந்து அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க, உம்முன்னு இருப்பாங்க அப்படின்ட்டுலாம் இல்லை. அமைதியாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு அப்சர்வர். இது வந்து ஒரு பாசிட்டிவ் தானேங்க. ஸோ இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் அமைதியாக இருப்போம், அது ஒரு குறையாக நம்ம நினைக்க வேண்டாம், சரிங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் வந்து துருன்னு இருப்பாங்க, என்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க, ஒருத்தர் விடாமல் எல்லார்கிட்டையும் போய் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுவே சில நேரம் வந்து நெகட்டிவாகவும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து அப்படி துருன்னு இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு என்ன இவன் சும்மா நோய் நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியும் தோணும். இப்போ ரெண்டுலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஸோ இதுதான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, அதுதான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? இன்ட்ரோவர்ட் பர்சனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். அதிகமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்க. பட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. யாரெல்லாம் போய் பார்க்குறாங்களோ அவங்க எல்லார்ட்டையும் பேசுவாங்க, எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ். அதுக்காக எனக்கு வந்து ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி இன்ட்ரோவர்ட் பர்சன்ஸ் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு ட்ரூவாக தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்கள் அளவில் யோர் பெஸ்ட். அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புள் அவங்களுக்கு வந்து எல்லார்கிட்டையும் பேசி பழகக்கூடிய அந்த தன்மை இயற்கையாகவே இருக்கிறனால அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. மேபி அவங்களும் சில பேர்கிட்ட மட்டும் க்ளோஸாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இன்ட்ரோவர்ட் பர்சன்ஸ் வந்து ஒரு ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் வந்து எல்லாரையும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கணும்னு நினச்சி எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. இன்ட்ரோவர்ட் பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, குரூப்பாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக தனியாக உட்காந்து ஒரு வேலையை பார்த்தா தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் வந்து குரூப்பாக உட்காந்து வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். எல்லாம் வந்து ஒரு டீமாக உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு. இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன், குரூப்பாக வேலை பார்க்குறது தான் பிடிக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ பசங்கள்லாம் ஒரு குரூப் ஸ்டடி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கும். ஆனால் ஏதாச்சும் ஒரு டாபிக் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ ஐபிஎல் பற்றி பேசுகிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு சினிமா படம் பற்றி பேசுனாங்கன்னா அப்படியே அது டைவர்ட் ஆகி போயிடும். இது வந்து எல்லா கேசஸ்க்கும் நான் சொல்லலை. சில குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 5 பேர் உட்காந்து குரூப் ஸ்டடி பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு டாப்பிக்னு பிரிச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா மொத்தமாக எல்லாரும் அந்த 5 டாப்பிக்கையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ எஃபெக்டிவாகவும் இருக்குது எக்ஸ்ட்ரோவர்ட்டில், இல்லைன்னு சொல்லலை. ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட்டில் பாசிட்டிவும் இருக்குது, அதே டைமில் நெகட்டிவும் இருக்குது. குரூப்பாக உட்காந்து எல்லோரும் படிச்சுட்டு இருக்கிற டைமில் ஏதாவது ஒரு டாபிக் ஆரம்பித்தா அப்படி அடுத்தடுத்துன்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் ஆகி ஈஸியாக டைவர்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ அதுவும் இருக்குது. இப்போ இன்ட்ரோவர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த குரூப்பிசமே பிடிக்காது. ஜஸ்ட்டு தனியாக உட்காந்து அவங்களா படிப்பாங்க, அவங்களா ஏதாவது யோசிப்பாங்க, அவங்களா எழுதுவாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ப்ளஸ்ஸு தான். ஆனால் அதுலேயும் சில நேரம் வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, தனிமையிலே இருந்து அவங்களுக்கு ஒரு ஏக்கம் வந்துடும், நமக்குன்னு யாருமே இல்லையோ அப்படின்னு சில நேரம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ரெண்டுலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது, இல்லைங்களா? நம்ம எப்படிப்பட்ட பர்சன் அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அப்புறமா இன்ட்ரோவர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, தனியாக இருக்கும்போது
ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது யோகா பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது மியூசிக் கேட்பாங்க. தனிமையிலே வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து எனர்ஜியை வந்து கெயின் பண்ணிப்பாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களால தனியாக கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். டக்குன்னு எங்கேயாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு போய் அவங்க கூட போய் உட்காந்து அவங்கக்கிட்ட ஏதாவது பேசுகிறது மூலமாக, அவங்கக்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணுறது மூலமாக, அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா? இவங்களுக்கு தனியாக இருக்கும்போது அந்த எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு குரூப்பில் போய் அந்த எனர்ஜியை மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. எனர்ஜி கெயின் பண்ணுறதுல இதுதான் வந்து இன்ட்ரோவர்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோவர்ட் வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி தனியாக இருப்பாங்க. ஐசோலேட்டடாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து நம்ம தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும், நம்மளை தான் எல்லாரும் பார்க்கணும், நம்ம ஏதாவது ஒரு ஜோக் சொல்லுவோம், நம்ம ஏதாவது ஒரு ஹியூமர் சென்ஸை க்ரியேட் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வைப்போம், எல்லாரும் நம்மளை வந்து பார்க்கணும், நம்ம எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு இருக்கும். இன்னொன்று இன்ட்ரோவர்ட்டோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, பேசுறது காட்டிலும் அவங்க நிறைய லிசன் பண்ணுவாங்க. அவங்க நல்லா அப்சர்வராக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு வந்து நிறைய படபடன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க லிசன் பண்ணுறதை காட்டிலும் பேசுகிறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து அமைதியாக இருந்து எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. அது மூலமாக நிறையா அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கெயின் பண்ணிப்பாங்க. ஓகே, இந்த ஆள் இப்படி பேசுகிறாரு, அவர் இப்படி பேசுகிறாரு, இவர் இப்படி பேசியிருக்கக்கூடாது, அவங்க அப்படி பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிப்பாங்க. எது மூலமாக? அவங்க பேசுகிறத கவனிக்கிறது மூலமாக. அவங்க எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணியே நிறைய விஷயத்த கற்றுப்பாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, யார் என்ன பேசுகிறீங்களோ என்னவோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னோட ஒப்பீனியன் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன்னு சொல்லி டபடபடன்னு எல்லாமே பேசிடுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டோட நேச்சர். இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு சில நேரங்களில் டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து அவங்களுடைய தனிமையை பாசிட்டிவாக நல்ல விதத்தில் செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அதாவது மெடிடேஷன் பண்ணுறது, யோகா பண்ணுறது, ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், ஏதாவது அவங்களுக்குன்னு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை தனிமையில் உட்காந்து செஞ்சு பார்க்குறது, இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். பட் தனிமையில் உட்காந்து கவலைப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு என்னடா இது நம்ம இப்படி இருக்குமே அப்படின்னு எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ டிப்ரெஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க தனிமையில் இருக்க போகிறதே இல்லை. அடுத்தடுத்து யாராவது ஒரு பீப்புளை பார்ப்பாங்க, யார்கிட்டயாவது ஏதாவது பேசுவாங்க. அப்போ மைண்டு வந்து டக்குன்னு மாறும். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நிற்கவே முடியாது. அவங்களோட மனசும் நிற்காது, அவங்களும் நிற்க மாட்டாங்க. அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. வாட் நெக்ஸ்ட். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசுவாங்க. பேசிகிட்டே இருக்கையில் ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளமா, விட்டு தள்ளு போ, அடுத்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ரெண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க போயிட்டே இருப்பாங்க. பட் இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து அதிகமாக தன்னுடைய ஃபீலிங்ஸை வந்து வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதனால சில நேரம் அது வந்து டிப்ரெஷனில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு வந்து வாய்ப்பே இல்லை. அப்படின்னா அவங்க வாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை பற்றி ரொம்ப பாதர் பண்ணிக்க மாட்டாங்க. இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து குட் ரைட்டர்ஸாக இருப்பாங்க. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கில் போய் உங்களோட ஒப்பீனியனை பேசுங்க, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா அவங்களால சொல்ல முடியாது. பட் ஒரு டாக்குமெண்ட்டாக நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதி கொடுங்கன்னு சொன்னால் பக்காவாக எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ரிவர்ஸ். அவங்களுக்கு எழுதுறதுக்குலாம் வந்து பொறுமையே கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடகடன்னு போய் ஒப்பிச்சிடுவாங்க. மனசில் என்ன படுதோ அதை அப்படியே ஒப்பிச்சுட்டு ரொம்ப ஃப்ராங்காக பேசிட்டு ஹபாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டோட நேச்சர். இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து குட் ரைட்டர்ஸாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் வந்து குட் ஸ்பீக்கர்ஸாக இருப்பாங்க. இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது தன்னை பற்றி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையா, நம்ம எந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம், இது கரெக்டு தானா இல்லையான்னு சொல்லி அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் வந்து அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. வர்ற வழியில் போயிட்டே இருக்கிறது, வந்தால் வருது போனால் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்கும். இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் பெஸ்ட்டு அப்படின்னு. யார் பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன் பார்க்கலாம். 2 பேருமே பெஸ்ட்டு தாங்க. இன்ட்ரோவர்ட்ஸுக்குன்னு நிறைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்குன்னு சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறனால சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறனாலேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்போ 2லேயுமே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போ இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டு நம்ம சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். முதல்ல நீங்கள் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ட்ரோவர்ட்டாக இருக்குமா எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்குமா? நான் சில கொஷின்ஸ் சொன்னேன். நான் இன்ட்ரோவர்ட்ஸ் பற்றி சில கேரக்டர்ஸ் சொன்னேன், எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் பற்றி சில கேரக்டர்ஸ் சொன்னேன். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த நோட் பண்ணும்போது
இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு உண்டான கேரக்டர்ஸ் அதிகமாக உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கான கேரக்டர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன். அதுக்கப்புறமா யோசிங்க, நான் இன்ட்ரோவர்ட்டாகவே இருக்கிறது நல்லதா, இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டாக நான் என்ன கொஞ்சம் மாற்றிக்கணுமா, இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவே இருக்கிறது நல்லதா, நான் இன்ட்ரோவர்ட்டாக மாறணுமா அப்படின்றது. ஏன்னா ரெண்டுலேயுமே ப்ளஸ் இருக்குது, ரெண்டுலேயுமே மைனஸும் இருக்குது. ஸோ இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது தான் எனக்கு ப்ளஸ் அதிகமாக இருக்கா மைனஸ் அதிகமாக இருக்கான்றதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால என்னோடய லைஃப்பில் ப்ளஸ் அதிகமாக இருக்கா இல்லை மைனஸ் அதிகமாக இருக்கான்றதை நீங்கள் செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறமா எதை மாற்றிக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கேன்னு சொல்லியும் ஃபீல் பண்ணாதீங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கேன்னு சொல்லியும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ரெண்டுமே நல்லது தாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அண்ட் என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கான டிப்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until it's bye from Madhi. Bye, take care.